kinetics of particles நம்ம அடுத்த பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா impact of elastic bodies. ஸோ இம்பேக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸுங்கிறது வந்து 4th கேட்டகரி. ஃபஸ்ட்டு 3 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் வந்து இம்பேக்ட் ஆகாமல் ஜஸ்ட் 2 வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை வந்து ஒரு பாடி வந்து தனியாக மூவ் ஆகிறத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து ஒரு பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணி அதோட வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதோட கைனடிக்ஸ் என்னென்னா, 2 ஆப்ஜெக்ட் வந்து கொலிஷன் ஆகும்போது, 2 கொலைட் ஆகும்போது அந்த டயத்தில் இருக்கிற அதோட பேராமீட்டர்ஸ், பிஃபோர் கொலிஷன் அதோட வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, ஆஃப்டர் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் வந்து என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கைனடிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இம்பேக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மாஸ் M1 அண்ட் M2 2 ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மோதலாம், இல்லை வந்து இந்த டிராயிங் படி பார்த்தீங்கன்னா இது இந்த டைரக்ஷனில் வருது, இது இந்த டைரக்ஷனில் வருது. ஸோ பிஃபோர் இம்பேக்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இதோட U1 U2 அப்படின்னு இருக்கு. ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஒன்று ரெஃப்ளெக்ட் ஆகலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் போகிற டைரெக்ஷனில் இன்னொன்று மூவ் ஆகலாம். ஸோ அது வந்து மோதின டைரக்ஷன்ஸை பொறுத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அதோட வெலாசிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த அனாலிசிஸ். ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து அவங்க சொல்லுவாங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் வந்து பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து அது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் M1 U1 ப்ளஸ் M2 U2 is equal to M1 V1 plus M2 V2. ஸோ இதான் வந்து law of conservation of momentum. Newton's law of collision என்ன சொல்லுது அப்படின்னா, the velocity between after the collision, relative velocity after the collision is equal to divided by relative velocity before approach. அது வந்து ரெண்டோட ரேஷியோ வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். That is the constant E is equal to V2 minus V1 divided by U1 minus U2. அதாவது இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி, டிஃபரன்ஸ் இன் வெலாசிட்டி பிட்வீன் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட் மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட். இது ரெண்டையும் வந்து நம்ம ரேஷியோ போட்டோம்னா அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ இந்த 2 கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஒரு ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன். 2 bodies, one mass of 30 kg moves with a velocity of 9 meter per second, strike on another body of mass 15 kg moving in the opposite direction with a velocity of 9 meter per second centrally. Find the velocity of each body after impact if the coefficient of restitution is 0.8. So இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கிவன் கொடுத்துருக்கு வந்து M1 30 kg, M2 15 kg. ஸோ U1 U2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. இ வேல்யூ வந்து 0.8 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுற ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ M1 நமக்கு தெரியும் 30 into 9 plus 15 into 9 is equal to 30 V1 plus 15 V2. ஸோ இது வந்து -9 வரும். ஏன்னா வந்து இந்த டைரக்ஷனுக்கு வந்து ஆப்போசிட். ஸோ U1 வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து ஆப்போசிட்டாக வர எல்லா டைரக்ஷன்லையுமே நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கொலிஷன் யூஸ் பண்ணும்போது E is equal to V2 minus V1 divided by U1 minus U2. That is 9 minus minus of 9, which is V2 minus V1 is equal to 18 into 0.8. So V2 minus V1 is 14.4. So இந்த கான்செப்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். That is V2 is equal to 14.4 plus V1. இது வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 30 V1 plus 15 V2 is 135 வரும். ஸோ இது வந்து V2க்கு 14.4 ப்ளஸ் V1ங்கிறது வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா V1 வந்து -1.8 மீட்டர் பர் செகண்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இது நெகட்டிவ் சைன் வரதுனால இது கொலைட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் வரும், ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். நம்ம ஏன் பண்ணோம், இந்த V1 வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா V1 is equal to V2 is equal to 14.4 minus 1.8, 2.6 மீட்டர் பர் செகண்ட். ஸோ V2 வந்து இந்த டைரக்ஷன், இந்த மாஸ் 2 வந்து இந்த டைரக்ஷன் திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகிறதுனால பாசிட்டிவ். V1 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் வந்துடுது, டுவர்ட்ஸ் லெஃப்ட் டைரக்ஷன் வந்துடுது. ஸோ நெகட்டிவ் டைரக்ஷன் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் அவங்க கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே இம்பாக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வெலாசிட்டி, அதாவது பிஃபோர் கொலிஷன் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆஃப்டர் த வெலாசிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பாடிஸோட கொலைட் ஆகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் ஒரு ஃபிக்ஸட் சர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, அதில் வந்து ஹிட் ஆகி அதில் ரிப்பல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.